ஏ மக்கா, இந்த டைம் கிறிஸ்துமஸ்க்கு சாண்டா கிளாஸ் கொடுத்த கிஃப்ட்ல எனக்கு வந்த கிஃப்ட் தாம்ல நல்ல கிஃப்ட். இங்க பாத்தியல்ல எம்மா பெரிய புல்லட்டை கொடுத்துட்டு போயிருக்கா வண்டி. இதுக்கு ரொம்ப நாள வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வண்டியை தொடச்சாச்சு. வண்டியை ரோட்ல ஓட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தொடச்சிருக்கிறோம். ரோட்ல உள்ள தூசியெல்லாம் வண்டியில ஒட்டிக்குமே. சரி வண்டியில முதல்ல ஏறி உட்காந்து பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஏத்தி ஸ்டெல்லா அந்த வண்டியில எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா ஒரு ரவுண்டு? வாங்க அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஏறி உட்காந்து பாக்குறேன். ஏடி ஸ்டெல்லா, நான் இதுல எப்படி இருக்கேன் ஏறி உட்காரவும்? சும்மா அப்படியே ராஜா மாதிரி இருக்கேன்ல, ராஜா தேர்ல வர்ற மாதிரி. நான் அந்த புல்லட்ல சும்மா டுபு 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 டுபுன்னு வந்து செம்ம ஜாலியா இருக்கும். அதனாலதான் இதுல வரப்போறேனே. ஏங்க இந்த வண்டி உங்களுக்கு நல்லாதான் இருக்குது. கிறிஸ்துமஸ் தாத்தா தந்த கிஃப்ட்லயே இது ரொம்ப சூப்பரான கிஃப்ட்டுங்க. எங்க பிள்ளைகளை என்ன வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரீங்களா? சரி டி வா போலாம். எங்க போலாம்? ஏதாச்சும் கடைக்கு ஷாப்பிங் போவோமா? சரி சரி சீக்கிரமா வீட்டை பூட்டிட்டு வா, ஷாப்பிங் போவோம். டேய் பீட்ரு, பக்கத்து தெருல கேக் டெக்கரேஷன் காம்படிஷன் வச்சிருக்காங்கடா. எங்க மம்மி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையா? என்ன தம்பி சொல்ற? கேக் டெக்கரேஷன் காம்படிஷனா? அதுல நான் கலந்துக்கலாமா? ஆன்ட்டி யார் வேணாலும் கலந்துக்கலாம். சீக்கிரமா வாங்க, நேம் கொடுக்கணும். உங்க நேம் நான் சீக்கிரமா போய் கொடுத்து வச்சிடறேன். நீங்க வீட்டெல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா கிளம்பி வாங்க. பக்கத்து தெருல 13ஆம் நம்பர் வீடு, அங்கதான் வச்சு நடத்துறாங்க. சீக்கிரமா வாங்க ஆன்ட்டி, நான் போயிட்டு இருக்கேன். ஏங்க புது வண்டி வரவங்க நல்ல சூப்பரா ஒரு காம்படிஷன் வேற வைக்கிறாங்க. வாங்க நம்மளும் போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிட்டு எப்படியாச்சும் வின் பண்ணிட்டு நல்ல ஒரு பிரைஸ் ஜெயிச்சுட்டு வந்துருமே. சரி சரி வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். எல்லாரும் வண்டியில வந்து உட்காருங்க, வாங்க கூட்டிக்கிட்டு போறேன் மெதுவா. ஏடி நல்லா புடிச்சுக்கிறங்க. அடே பீட்டு, ஏதாவது ஹேண்டில் பேக் திருப்பி விட்டுறாது சரியா? முன்னாடி கண்ணாடியை மட்டும் நல்லா புடிச்சுக்க. அப்படி மெதுவா உட்காந்துக்கிறங்க சரியா? அப்படி மெதுவா போயிருவோம். நல்லபடியா கூட்டிட்டு போறேன். அப்படி மெதுவா உட்காருங்க. ஏங்க பாத்து போங்க, கீழே போய் போட்டாதீங்க. கேக் டெக்கரேஷன் காம்படிஷனில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான காம்படிஷன் வச்சிட்டு இருக்கோம். இப்ப கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயரை முன்னிட்டு நிறைய கேக் டெக்கரேஷன் காம்படிஷன் வச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்திருக்கிறது டீம் ஏ பார்பி. அடுத்தது பாத்தீங்கன்னா டீம் பி ஸ்டெல்லா மேரி. இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு கேக் டெக்கரேஷன் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. இவங்கள யார் கேக் நல்லா டெக்கரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பா நல்ல சூப்பரான ஒரு பரிசு வழங்கப்படும். அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே 2 ஸ்டேஜ் போட்டிருக்கிறோம். அதுல அவங்களுக்கு தேவையான திங்ஸ் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரா கேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீம் ஏ ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் தர்சன், என்னடா இது பொசுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு இந்த அம்மா. ஐயோ சரி நம்ம டைம் வேற போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா நம்ம ஏதாவது செய்யலாம்டா தர்சனே. சரி என்னது இது? கிரீம் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல கலர்லாம் கலந்து கொடுக்க மாட்டாங்களா? சரி நாம தான் பண்ண மாட்டேங்குது. வேகமா பண்ணலாம். கிரீம் கலக்கிட்டு இருக்கிறதுக்கே நேரம் போக மாட்டேங்குது. ஸ்டெல்லாம்மா இங்க பாருங்க, நான் உங்களுக்குமே கொஞ்சம் கிரீம் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன் சரியா? ஏன்னா என் கையே ஏற்கனவே பிசுன்னு ஆயிடுச்சா. அதனால எனக்கு பாக்ஸ்ல கொஞ்சம், அப்புறம் உங்களுக்கு பாக்ஸ்ல கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, அதை கலந்து தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? எனக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அப்பனா நான் செய்ய போற கேக் ரெட் கலர்ல தான் வரும். அவங்களுக்கு ஒரு தனித்தனியா கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இந்த கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப சூப்பரான ரெட் கலர் கிரீம் கிடைச்சிருச்சு. இதை நம்ம பைப்பிங் பேக்குக்கு மாத்தணும். நான் குட்டியா ஒரு பைப்பிங் பேக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கார்னர்ல நமக்கு தேவையான டிசைனுக்கு நம்ம தான் மடிச்சு விட்டு வெட்டி விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி கார்னரை இந்த சைடு லைட்டா வெட்டி விட்டுக்கலாம். மா நல்லா பண்ணிருமா. லாஸ்ட் டைம் நீ தானே வின் பண்ண பார்பி கேக் பண்ணி, அதே மாதிரி இந்த டைமும் நீ தான் வின் பண்ணணுமே. தர்சனே அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா இருக்கிறப்ப எதுக்கு கவலைப்படுற? இந்த தடவை கண்டிப்பா பிரைஸ் நம்மளுக்கு தான் தர்சனே. போன தடவை நம்மள தான் வின் பண்ணோம், இந்த தடவை நம்ம தான் வின் பண்ணுவோம். நீ எதுக்கு கவலைப்படாத சரியா? நீ செத்த நேரம் கொஞ்சம் அமைதியா இரு. நான் இந்த பேக்குள்ள இந்த கிரீம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வச்சு விட்டுறலாம். எல்லாத்தையும் பைப்பிங் பேக்ல வைக்க வேணாம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கேக்ல சுத்தி வர அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கிரீம் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிருவோம். இது டிசைன் போடுறதுக்கு இதை கொஞ்சம் வச்சுக்கிருவோம். சரி இப்ப இது ஒண்ணு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒயிட் கலர் கிரீமும் ஒண்ணு பண்ணி வச்சாச்சு. நமக்கு 2 கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டக்குன்னு கேக் டெக்கரேஷன் பண்ண வேண்டியதான். பார்பி ஆன்ட்டி, இந்த டைம் நீங்க கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா பண்ணுங்க. ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் பார்பி கேக் பண்ணிருந்தது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. சோ தட் இந்த டைம் நீங்க கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணுங்க பார்பி ஆன்ட்டி. சரிம்மா பிங்கி, என்னால முடிஞ்சதை பண்றேன். லாஸ்ட் டைம் நம்ம பார்பி கேக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் இல்லையா? இந்த டைம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா எலிகண்டா அழகான ஒரு சூப்பரான கேக் பண்ணி காட்டுறேன் ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி சைடுல கொட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கேக் பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கிரீம், அதை எடுத்து நம்ம சுத்திலும் நல்ல ஒரு, அது என்னமோ சொல்லுவாங்க, அது என்ன ட்ரம் கோட்டா கிரம் கோட்டான்னு தெரியல, அது என்னமோ ஒரு குடுக்கணும் சரியா? அதாவது
அது என்ன அர்த்தம்னா இந்த கேக்கை சுத்தி ஃபுல்லா கிரீம் அப்ளை பண்ணி விட்டு நல்லா நீட்டா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலதான் நம்ம டெக்கரேஷன் பண்ணணுமே. Oh my god, Barbie auntie, that means that's a crumb coat. You don't know? It's okay, Barbie auntie. Barbie auntie, நீங்க இத கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் பிசுறு இல்லாம கொஞ்சம் நீட்டா பண்ணுங்க Barbie auntie. அப்பதான் நமக்கு அவுட்புட் நல்லா வரும். ஆன்ட்டி, நீங்க இதுல வந்து என்ன டெக்கரேஷன்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆன்ட்டி, நீங்க கிறிஸ்மஸ் தீம்ல பண்ணலாம்ல? பிகாஸ் நமக்கு கிறிஸ்மஸ் திங்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அங்க பாருங்க, சின்னதா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு, குட்டியா ஒரு சாண்டா இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு பண்ணலாம்ல? ஆமா பிங்கி, நான் அதெல்லாம் பார்த்து ஐடியா பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அந்த பாரு, நீ சொன்னேல அந்த ட்ரம் கோட், அதை கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளை கலர் கிரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா அதை நல்லா கையில இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படியே லைட்டா பிரஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு, நல்லா வருமே, இன்னைக்கு பார்த்து இப்படி சொதப்புது, கொச கொசன்னு வருது. ஐயோ, இது வேற ரொம்ப அசிங்கமா வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பார்பி ஆன்ட்டி, இந்த கிரீம் நீங்க குளிக்கிறது நல்லா தான் இருக்கு, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? நல்லா தான் இருக்குது பார்பி ஆன்ட்டி. அப்படியாமா, சரி. ஆனா நான் இதோட நல்லா பண்ணுவேன், என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கையெல்லாம் நடுங்குது. காம்படிஷன் சொல்லவும் திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி தப்பா வர மாதிரி தெரியுது. சரி, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லா கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் மேல லீஃப் டிசைன் கொஞ்சமா அந்த மாதிரி லைட்டா வச்சு விட்டுறலாம். என்ன இதுவும் ஒழுங்கா வரமாட்டேங்குது, அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு நல்லா சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்கிறேன். இந்த காம்படிஷனை கண்டிப்பா நான் வின் பண்ண மாட்டேங்குது. மா, என்னமா நீ பண்ணிட்டு இருக்கற? அப்படி நம்ம கொச கொசனலி போட்டுட்டு இருக்கற, நல்லா பண்ணுமா. டேய் இருடா, என்னதுன்னு தெரியல. சரி, ஏதாவது இந்த டிராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டு டெக்கரேஷன் பண்ணி விடுவான். இந்த சில்வர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுருவான். இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரீயை எடுத்து நல்லா ஊண்டி விட்டுறலாம், இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது அப்பமா இதெல்லாம் பெருசா இருக்குது, வச்சு நல்லா இருக்குமான்னு தெரியல. இந்த ட்ரம் வச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு சாண்டா கிளாஸ் எடுத்து சொல்லி விட்டுருவான். அப்பாடா, இப்போ கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் கேக் நான் ரெடி பண்ணிட்டேன். என்னோட காம்படிஷனை முடிச்சுட்டப்பா. இதே என்னோட கிறிஸ்மஸ் கேக்கு, நல்லா இருக்கான்னு பார்த்து எல்லாம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சரியா? நம்ம லாஸ்ட் டைம் சூப்பரா ஒரு பார்பி கேக் பண்ணோம், ஆனா அதை விட இது கொஞ்சம் சுமாரா தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்டெல்லா எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அவங்க நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்களோ? சரி பார்க்கலாம் அவங்க என்னதான் பண்றாங்கன்னு. மா, என்னவா கேக் பண்ணிச்சுக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஏ டீம் சூப்பரா கேக் காம்படிஷன் முடிச்சிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பி டீம் தான். பி டீம் உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரமா பண்ணுங்க. சரி முடி நம்ம டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாமே. அட்டியமே நான் வந்து உட்காந்து மடியில வந்து உட்காந்துக்கிறோம். கேக் டெக்கரேஷன் செய்யற நேரம் பார்த்து இவளோட வெளியே இது. அடியே நான் வந்து உட்காருடி, நான் சீக்கிரமா இதெல்லாம் கலக்கி கொடுக்குறேன். நம்மளுக்கு கிரீன் கலர் கிரீம் இருக்குதுல்ல, அதான் ரொம்ப தேவைப்படும். அதனால வந்து இந்த வெள்ளை கலர் கிரீம்ல வந்து இன்னும் கொஞ்சம் கிரீன் கலர் கிரீம்ல நல்லா கலந்து விட்டுக்குருவோம். கலந்து விட்டுட்டு பார்பி ஏற்கனவே ஒரு பைப்பிங் பேக்ல மாத்துச்சுல, அந்த மாதிரி தான் நம்மளும் மாத்திக்கிறேன். அது மாதிரி நம்மளும் ஒரு பைப்பிங் பேக்ல மாத்திக்கிட்டு கொஞ்சம் பவுல்லயே வச்சுக்குருவோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பன்னு இருக்குல்ல, 2 பன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அந்த பண்ணை வச்சுதான் நம்ம கேக் செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேக் செய்வோம். இப்போ நமக்கு அது என்னது பச்சை கலர்ல தான் நமக்கு வந்து கிரீம் கிடைச்சிருக்குது, அப்புறம் இந்த பண்ணு கிடைச்சிருக்குது. அதனால இது 2 வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இந்த 2 பண்ணை எடுத்து இப்படி அடுக்கி இதை வந்து அப்படியே ஒரு முக்கோண மாதிரி கட் பண்ணணும். எப்படின்னா அப்படியே மேல இருந்து கீழே சரிவா போற மாதிரி கட் பண்ணணும். ஏமா என்னமே கேக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஏமா பார்பி ஆண்டி பாத்தீங்கன்னா நல்ல சாண்டாவெல்லாம் வச்சு சூப்பரா கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அழகான கேக் செஞ்சுட்டாவமா. அது மாதிரி செய்யாம நீ என்னமா இது கோனைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறமா? ஏமா இது நல்லாவமா இருக்கும், ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாவ? சும்மா இருடா, பார்பி எப்ப இவ்வளவு கேக் மாதிரிதான் பண்ணிருக்கா. நான் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்றேன். இது நம்ம என்ன கேக் தெரியுமா பண்ண போறோம்? நல்ல ஒரு அவை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை கொடுத்தது எடுத்துதான் ஊண்டி வச்சிருக்காவ. நம்ம கேக்கே கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் தான் செய்ய போறோம், பாத்தியா? என்னது கிறிஸ்மஸ் ட்ரீ கேக்கா? ஐயம்மா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரிலாம் கேக்கு செய்ய முடியுமாமா? ஏமா நீ புதுசாக கண்டதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு எப்பவும் என்ன தெரியுமோ அதையே செய்ய வேண்டியதானே? ஏல மக்கா பீட்ரே, நீ வாயை வச்சுக்கிட்டு செத்த சும்மா இருந்துல, உனக்குலாம் ஒண்ணு தெரியாது. காம்படிஷன் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டெல்லாம் வெள்ளக்கார மாதிரி அப்படி எப்படி செய்வோன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க, சரியா? இப்ப பாரு, இந்த நல்ல பண்ண பூரா நம்ம நல்ல முக்கட மாதிரி வெட்டணும்ல, அது நல்ல கிரீம் கலர் கிரீமை வச்சுல நல்ல சுத்தில அப்படியே நல்லா தடவிக்கிட்டு வந்துட்டோம்னா நல்லா பாக்குறதுக்கு ஒரு கோனைஸ் மாதிரி கிடைச்சிரும்ல. அதுக்கப்புறம் தானே நம்ம கைவனத்தை காட்டுவேன். இப்ப நல்லா ட்ரை பண்ணியாச்சுல. இப்ப நான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பைப்பிங் பேக்ல வந்து அந்த கிரீமை போட்டு வச்சோம்ல, அதை வச்சு இப்படி நல்லா அமிக்கி ஒட்டி விட்டோம்டா அப்படி சூப்பரா வந்து நம்மளுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிடைச்சிரும்ல. இதை வந்து இந்த முக்கோணத்தை சுத்தி ஃபுல்லுத்துக்கு செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கு. ஒரு இடத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ முள்ளு குத்துன மாதிரி தான் தெரியும். அப்படிலாம் நீ பார்க்க கூடாது, சரியா? நான் அம்மா என்ன செய்யறேன், இந்த கேக்கு ஃபுல்லுத்துக்கும் நான் உனக்கு நல்ல அந்த கிரீமை பூரா வச்சுட்டு காமிக்கிறேன். அப்புறம் நீ பாரு மக்கா, உனக்கு நல்லா பிடிக்குமாக்கு. ஏடி ஸ்டெல்லா என்ன டீ பண்ணிக்கிட்டு இருக்கிறா? பேசாம நம்ம பீட்ரு சொன்ன மாதிரி எப்பயும் செய்யற மிக்கி மவுஸ் கேக்கே செஞ்சு விட்டுருக்கலாம். புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லி என்னடி இது சப்பாத்தி கல்லி செடி மாதிரி இருக்குடி, நல்லாவே இல்ல. நீலாம் வின் பண்ணவே மாட்ட. ஏங்க
சரி சும்மா இருக்கல செத்த நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா அதுக்குள்ள நிறைய ஒன்னும் சொல்லவும் இல்லை நான் ஒன்னு செஞ்சு முடிக்கல அதுக்குள்ள நல்லாவே நீங்களாவே முடிவு செஞ்சிருவீங்க. செத்த நேரம் அமைதியா பொறுமையா இருங்க வாயை வச்சுக்கிட்டு சரியா. நான் முதல்ல இந்த கேக்க பூராத்துக்கும் இது நல்லா இந்த பூ மாதிரி சுத்தி வச்சு விட்டுறேன். வச்சு விட்டு அப்புறம் டெக்கரேஷன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பாருங்க இது நல்லா இருக்கும் கண்டிப்பா. இவங்க திட்டுலயே எனக்கு பாருங்க கொசா முசான்னு போய்கிட்டு இருக்குது. அப்படியே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கல அப்ப நம்ம அவனே கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி நான் வந்து இப்ப இதை ஃபுல்லுத்துக்கு நல்லா அப்படியே கிரீமை வச்சு என்ன செய்யணும் இப்படியே ஒத்தி எடுக்கணும் அக்கா. இப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்டா அப்படி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல அப்படியே தூக்கிட்டு நிக்கணும் கிளை மாதிரி நல்ல சூப்பரா வந்துடும் சரியா. இப்ப பாரு ஓரளவுக்கு முக்கால்வாசி கொடுத்து முடிச்சுட்டேன். இப்ப நம்ம வந்து முழுசுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அப்படியே சக்கன்னு வச்சுக்கிட்டே வரணும். ஏமா நீ பண்ணுமா நல்லதாமா வந்துகிட்டு இருக்கு. இந்த பீட்டர் அப்பா உனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ அதெல்லாம் காதலியே வாங்காதம்மா நீ பாட்டுக்குள்ள செய்யுமா. ஏன் மத மினிதான் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவா. இந்த பையன் பீட்டர் ஏதாவது எனக்கு திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி இங்க பாருங்க நல்ல சூப்பரா வந்துருச்சா. இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. எம்மா இது பார்க்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இல்லம்மா. ஏதோ பலாப்பழம் டிஃபரெண்டா முளைச்ச மாதிரி இருக்குதுமா. என்னமா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிற? பீட்ரு எல்லாம் மக்கா வாய பொத்துற சட்டை இவனே சொல்லி கொடுத்துருவான் போல இருக்குது. இந்த கலர் பால்ஸ் கொடுத்து வச்சிருக்காவில முட்டாய் பால்ஸ் அதை எடுத்து என்ன செய்வோம் லேசா மேல தூவி விட்டுருவான். அப்புறம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் இருக்குதுல்ல அதை தூக்கி ஒண்ணு மேல நட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும்ல. ஏமா ஆமாம்மா இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாத்தான் இருக்கு. மாமா அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதை இப்படி ஓரமாக வச்சு விட்டுருமா. கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் இருக்கும்ல அதையும் வச்சு விட்டுருவோம். அப்புறம் இந்த பால்ஸையும் வச்சு விட்டுருவோம். அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்க. அந்த ஸ்டார் எடுத்துட்டு வாடா அதையும் கொண்டுட்டு வாடா மேல தூக்கி வைக்கணும். ஏன் இந்த ஸ்டார் கோல்டன் கலர்ல நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கு இதை வச்சு விடுமா. இதை வச்சாச்சு நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு சூப்பரா நல்ல ஒரு ஸ்டாரை வச்சாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ கேக்கும் செஞ்சாச்சு. அப்புறம் என்னமோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு வெள்ளை கலர் கிரீம் எடுத்து கொஞ்சம் ஸ்னோ இருக்கிற மாதிரி கீழே அப்படியே இப்படி கொடுத்து விட்டுருவான். அப்ப நல்லா அதுல வந்து ஒரு ஸ்னோ இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சாண்டா வைக்கணுமே. சாண்டா இந்த இடத்துல இப்படி வச்சு விட்டுலாம். அப்ப ஆடா கிறிஸ்மஸ் ட்ரீ கேக்கு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இந்தம்மா நாங்க கேக் செஞ்சு முடிச்சிட்டோம். இதே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கேக்கு உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்புறம் பார்பி வின்னரா அப்புறம் நான் வின்னரான்னு சொல்லு சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ அண்ட் டீம் பி ரெண்டு பேருமே கேக் காம்படிஷனில் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதோட ஃபைனல் ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ டீம் பண்ண கேக்கை நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பார்பி சாண்டா அதுக்கப்புறம் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ ட்ரம் எல்லாம் வச்சு நார்மலாக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து பேக்கரிஸில் நிறைய பார்த்துருப்போம். அதே டைப்பில் தான் இருக்குது. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரி பண்ண சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ கேக். இதுதான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமா சூப்பராக இருக்கு. காம்படிஷன்ல கலந்துக்கிறது முக்கியம் இல்ல, டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும். ஓகே பி டீம் ஸ்டெல்லா மேரி தான் வின்னர். ஜாலி ஜாலி. நான் சொன்னேன்ல நான் ஜெயிச்சு வண்டியில மக்கா எப்படி ஜெயிச்சு கொடுத்தேன் பாத்தியல்ல. அவ ஏதாச்சும் gift தருவாங்க அதை வாங்கிட்டு போவான். அம்மா எனக்கு தெரியாம நீங்க என்ன ஜெயிப்பீங்க சும்மா தேவையில்லாம இந்த பீட்டர் திட்டிட்டு கிடப்பான். அண்ட் ஏ டீம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் ரன்னர் அப். இவங்களும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ரன்னர் அப். சரி ஓகே ஸ்டெல்லா மேரி நம்மளோட கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்குவேனே. ஆனா இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வெட்டி ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்படியே எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணி